வணக்கம். நான் தான் உங்கள் அவன்ஸ் ஜானி. என்னடா எப்பயுமே ரூம்குள்ளே இருந்து தானே இன்ட்ரோ கொடுப்பா, இன்றைக்கி நான் வெளியே ரோட்டில் கொடுக்குறா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வெளியே போகிறோம். ஆக்சுவலாக அது ஃப்ரெண்ட்ஸான்னு தெரில, இதுக்கப்புறம் தான் அது தெரியும். இப்போ ஒருத்தி வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு. இப்போ இன்னொருத்தி வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் நம்ம வந்து அவளையும் கூட்டிகிட்டு போகிறதா இல்லை விட்டுட்டு போகிறதான்றதை பார்ப்போம். ஒருத்தி இறங்கி வந்துட்டுருக்கா. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. வந்துட்டேன். ஆக்சுவலாக அவள் பேட்ரிக் ஸ்கூல் நீங்கள் ஒன்று இருக்குது, அந்த ஸ்கூல்கிட்டே சொல்ல சொன்னான். நான் தான் சொல்லலை, ஏன்னா நான் இங்கே வந்து இன்ட்ரோ வீடியோலாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ அவள் வந்தானா அவளை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அங்கே போவோம் கிளம்பி. அவள் வீடும் கிட்ட தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. இங்கேருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு அவளை என்னென்னு அவளை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் நம்ம. இப்போ இன்னும் டிக்கெட் போடல நாங்கள் படத்துக்கு, இனிமேல் தான் டிக்கெட் போடணும். ஸோ பார்ப்போம். இன்னும் இறங்கி வர அவள் வந்துட்டா. கைஸ் போகலாமா? போய் மேக்ஸ் வந்து நாங்கள் பிக் பண்ணணும். கைஸ் ஃபைனலாக நாங்கள் வந்து அவளை பிக் பண்ணிட்டோம். என்ன ஜெஸ்ஸி? ஆமாம், எதோ சொல்லி நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிட்டோம். மேடம் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. மணி 3:30 ஆகிடுச்சு. மேங்களா மேக்ஸே வந்துட்டா. பாரு படத்துக்கு வந்து விட்டால் கூட்டிக்கிட்டோம். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் படத்துக்கு போகிறோம். ஃபைனலி நாங்கள் 3 பேரும் வந்து மாலுக்கு பண்ணிட்டோம். படத்துக்கும் போக போகிறோம். என்ன படம் அப்படின்றது எல்லாமே வந்து சொல்கிறோம். லாஸ்ட் படம் என்னது? எந்த படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறோம் அந்த படம் தான். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தருமா மேக்ஸ் வீட்டில் பெர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அவங்க அப்பா ஈஸியாக போயிட்டு வந்துட்டார். அவங்க அம்மா நோ 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 வாய்ப்பு இல்லை ராஜா. சரி, நாங்கள் வந்து என்னங்க யாருமே வரல. உள்ளே போயிடலாமா? 3:50 போடுங்க. 55க்கு ஷோங்க. நாங்கள் வந்து மாலுக்குள்ளே இருக்க தேட்டருக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். பாருங்க, கருத்து பிளாஸ்ட் மூவியை பொறுத்து மூவி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போன தடவை நாங்கள் வரும்போது 3 பேராக வந்தோம். ஆனால் வேறு ஒரு டிக்கெட்டு, அந்த டிக்கெட் இப்போ எப்படி இருக்குதுன்னே தெரியல. இப்போ அதுக்கு பதில் இந்த டிக்கெட் வந்திருக்காங்க. அதுக்குள்ளே பதில் இவரா? அப்படிலாம் இல்லை, நோ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் கைஸ். இதில் என்ன ஒரு கூத்துனா, வந்த உடனே அவங்க அம்மா ஃபோன் அடிச்சிட்டாங்க. நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், ஒரு நிமிஷமும் எங்கள் அம்மாவுக்கு மூக்கு வேர்த்துட்டே இருக்கு. டான்டான்னு அடிப்பாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே ஃபோன் கூட அடிக்கவே இல்லை. இன்னும் அவங்க தண்ணி தெளிச்சு விட்டாங்க எங்களெல்லாம். நான் எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க அப்படின்ட்டு பண்ண சம்பவம். ஒரே ஒரு அட்வைஸ் தான், லவ் மட்டும் யாரும் பண்ணாதீங்க. இதை நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகே தானே? போடுங்க. லவ் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஆமாம், சிங்கிளாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருங்க. இந்த மாதிரி எங்கே இந்த 3 பேர் காட்டுங்க. ஜெஸ்ஸி இந்த மாதிரி 3 பேரோ 30 பேரோ இந்த மாதிரி ஜாலியாக இருங்க. லவ் பண்ணி நாசமாக போகாதீங்க. அது 3 பேரோ, ஒரு ஆளோ, 2 பேரோ, 5 பேரோ, ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, ஜாலியாக இருங்க. கைஸ், நாங்கள் படம் பார்த்துட்டு வந்துட்டோம். படம் எப்படி இருந்தது சொல்லுங்கள், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வாங்க போய் டேபிள் உட்காந்து. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள் ஜெஸ்ஸி. சத்தியமாக நல்லா இல்லை. 9.2 கொடுத்தா அந்த அளவுக்குலாம் ஒர்த்தே கிடையாது. 7.5 கொடுக்கலாம். 7 கொடுக்கலாம். பார்க்கலாம் சும்மா ஒரு வாட்டி. அதுவும் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஃபோட்டோ பைத்தியம் வந்திருக்கா. நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இல்லை கேவலமாலாம் இல்லை, பார்க்கலாம்.
தைரியம் ஜெஸ்ஸி மாதிரி தைரியம். ஆக்சுவலாக ஜெஸ்ஸி வந்து அந்த படத்தில் வந்த ஹீரோயின் மாதிரி தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கா கைஸ். இருங்க நீங்களே அவள்கிட்ட அதை கேளுங்க. தைரியமாக தான் இருக்கணும். ஆனால் இவன் கொடுத்தான் பாரு 130 ரூபா மனசாட்சியில் அவன் வாங்கிக்கிறானுங்க. ஆனாலும் நீங்கள் பிவிஆரோட ஓனர் மட்டும் இந்த வீடியோவை பார்த்துடாதீங்க, அவ்வளோலாம் ஹிட் ஆகாதே. நாங்கள் ஆக்சுவலாக என்னென்னா 130 ரூபா டிக்கெட்டு காசு கொடுத்து 170 ரூபா சீட்டில் உட்காந்து பார்த்தோம். அந்த அளவுக்கு காலியாக இருந்தது. சரி ஓகே, நாங்கள் ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறோம். ஓகே பாய் பாய். நாங்கள் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம் தானே. ஒருத்தி ஒன்று வேகமாக நடப்பா, இல்லைன்னா பொறுமையாக நடப்பா. யார் என்ன இவளை தான் சொல்கிறேன், கூடையே நான் பொண்ணெலாம் நடக்க மாட்டா. இவ ஒன்றைத்தான். அவள் ஒருத்தவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அது யாரும் எனக்கு தெரிஞ்சு நான் இல்லைங்க, அவள் தாங்க எல்லாம். ஏன்னா லாஸ்ட் 2 பேருமே ஒருத்தவங்களை மிஸ் பண்ணுறாங்க. நீ சொல்ல மேக்ஸு, நீ சொல்ல யார் சொன்னா? லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க வந்தாங்க எங்கள் கூட பழகிட்டு, ஆனால் இப்போ அவங்க வரலன்னு யார் சொன்னா? ஜெஸ்ஸி தானே சொன்னான். இவ தானே சொன்னா. அப்போ யார் மிஸ் பண்ணுறா? சரி நான் ஒத்துக்கிறேன். ஆமாம் நான் மிஸ் பண்ணுறேன்னா. மிஸ் பண்ணுறியா? ஒத்துக்கலையா? உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், ஃப்ரெண்டு. ஆனால் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் அவன் நெஞ்சில் ஏன்னா நாங்கள் வெளியில் போவோம்னா 3 பேர் ஒன்றா தான் போவோம், இல்லைன்னா போகவே மாட்டோம். ஆமாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் எங்கே போனாலும் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவள் உடனே வாங்க போகலாம் அப்படின்னு. ஆமாம். நாங்கள் ஃபைனலாக மேக்ஸை விடுறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். படம் பார்த்துட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அடுத்த கோஸ்தியை வீட்டில் விட்டாச்சு கைஸ். ஜெஸ்ஸி டாட்டா சொல்லியாச்சு. இப்போ நேரம் நம்ம எங்கள் கடைக்கு போக வேண்டியதான். வாங்க போகலாம்.